This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. ரஜினியின் கூலிப்பட டீசரில் தனது பாடலை அனுமதியின்றி பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் இசையமைப்பாளர் இளையராஜா பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பாடல் விவகாரத்தில் இளையராஜா வைரமுத்து இடையேயான மோதலே இன்னும் ஓயாத நிலையில் இளையராஜாவின் அடுத்த நடவடிக்கை பேசுபொருளாகியுள்ளது. பாடலுக்கு இசை பெரிதா மொழி பெரிதா என்ற விவகாரத்தை பேசுபொருளாகி இருக்கிறார் கவிஞர் வைரமுத்து. இளையராஜாவின் பாடல்களை அவர் தயாரிப்பாளருக்கு விற்றுவிட்டதால் அவற்றை உரிமை கோர முடியாது என்கின்றன ஆடியோ நிறுவனங்கள். பாட்டாலே புத்தி சொன்ன இளையராஜாவின் பாடல்களை வைத்து பெரும் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்க அவர் அடுத்த அதிரடியை காண்பித்திருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் அனிருத் கூட்டணியில் உருவாக்கி வரும் கூலி படத்தின் டீசர் அண்மையில் வெளியானது. அதன் ஒரு பகுதியில் இளையராஜாவின் தங்கமகன் படத்தில் வரும் வா வா பக்கம் வா பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதற்காக முறையான அனுமதி பெறப்படவில்லை என இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பாடல் தொடர்பாக முறையாக அனுமதி பெற வேண்டும் அல்லது டீசரில் இருந்து அதை நீக்க வேண்டும் என அவரின் வழக்கறிஞர் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு செய்யாவிடில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இளையராஜாவின் அனைத்து பாடல்கள் மற்றும் இசைகளுக்கான முதல் உரிமையாளர் அவரே என்றும் உரிய அனுமதியின்றி அவரின் இசை மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிப்புரிமை சட்டம் 1957 கீழ் இது குற்றம் என்றும் இளையராஜா தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் வெளியான விக்ரம் படத்தில் விக்ரம் பாடலுக்கு அனுமதி பெறவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேபோல் லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் உருவான ஃபைட் கிளப் படத்தில் என்றோடி மஞ்சக்குருவி என்ற பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.